ஹல்லேலூயா. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்புவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்புவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையாது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை நான் விட்டிட மாட்டேன். பாருங்க, சில நேரங்களில் பணத்திற்கு முக்கியத்துவம், நம்மளுடைய பொருள்களுக்கு முக்கியத்துவம், ஆனால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தருறதே கிடையாது. அப்போ பாருங்க, இந்த மண்ணில் அழியக்கூடிய இந்த பணத்திற்கும் பொருளுக்கும் நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வளோ யோசிச்சு பாருங்க, உணர்ந்து பாருங்க. ஆண்டவரே, இந்த மண்ணுக்காக, இந்த அழிய போகிற இந்த காரியங்களுக்காக ஆண்டவரை மாணிக்கமாகிய உண்மை ஆண்டவர் நாங்கள் விட்டுட்டோம் ஆண்டவரே அப்படின்னு இந்த நேரத்தில் ஆண்டவரத்தில் சரணடைஞ்சதால் அழகான ஒரு பாடல். இயேசுவை போல அழகு யாரையும் இப்போவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதில்லை. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாட போகிறோம். கரங்களை தட்டி இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்போவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்போவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையார், நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தெடுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தெடுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையில், நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு மேன்மையா தோன்றுனாலும் அது ஒரு நாளும் அழிய போகிற ஒரு காரியம். நம்ம இந்த உலகத்துல பார்க்க ஒவ்வொரு பொருளும் சரி, நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது அழிய போகுது. அது அழியாதது தேவன் நம்ம வைத்திருக்கிறார். அந்த அன்பினுடைய அழகு லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையர், நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்போவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்போவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. தினந்தோறும்
உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புறநாளகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை போல் இதுவரை நான் கண்டதில்லை, அவருடைய அழகை போல நான் கண்டதில்லை, நான் காண்பதும் இல்லை. ஏன் என்று சொன்னார், அவர் மிக அழகானவர். இன்னைக்கு பாருங்க, இந்த உலக இச்சையினால சில காரியங்களில் அந்த அழகின் மீது நாம் மோகம் கொண்டு நாம் போய் நம்முடைய வாழ்க்கை அழித்து விடுகிறோம். ஆனால் இயேசுடைய அழகு, அவருடைய அந்த மகிமைக்குள்ளதாய் நாம் போகும் பொழுது கர்த்தர் நம்மளை அழகு படுத்துகிறார். பாருங்க, ஆரம்பம் சில நேரங்களில் நம்ம உடைக்கப்படும், ஆனா அந்த உடைக்கிறது நம்மளை அழகா மாற்றுறது. ஆமென். சில நேரங்களில் உடைக்கப்படுவோம், சில நேரங்கள்ல அவருடைய பிரசங்கத்தில் சில நேரங்களில் நம்ம நொறுங்குண்டு போவோம், ஆனா நம்மளை அழகாய் மாற்றுகிற ஒரு தெய்வம். ஆனா மனுஷனை பாருங்க, நம்ம உடைச்சு போனாலும் இன்னும் நம்மளை உடைச்சு பீஸ் பீஸ் ஆக்கிதான். ஆனா தேவன் அப்படி கிடையாது. உடைந்து நொறுங்குண்டு அவருடைய பிரசனத்தில் போகும் பொழுது, அவருடைய அழகை கண்ட பொழுது ஆண்டவர் நம்மளை அழகாய் மாற்றுகிறார். ஒரு பாட்டர், அதாவது ஒரு எவனுடைய பாருங்க, ஒரு கைப்பிடி மண் எடுத்து அந்த வீல், அந்த சக்கரம் மாதிரி இருக்கும், அதுல போட்டு சுற்றும் பொழுது அந்த அந்த மண் பாருங்க பார்க்கறதுக்கே நம்ம தொடர்றதுக்கே ஒரு சில நேரங்கள் அருவருப்பா இருக்கும். ஆனா அந்த கோயிலுடைய அந்த கையில அது வணைய வணைய அது பாருங்க ஒரு அழகான ஒரு ஷேப் மாறும். பாருங்க, இதுதான் தேவன் எரேமியாவுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். நீ போய் அந்த கோயிலுடைய வீட்டுல அவன் செய்கிறதை நீ பார். பாருங்க, சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில சில அழுத்தங்களை தருவார். சில நேரங்கள் நம்ம நல்ல ஒரு ஷேப் வரணும் அப்படின்னு சில நேரங்களில் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் நடத்துவார். அப்படி நடத்தும் பொழுதுதான் நம்ம அழகான ஒரு பாத்திரமாய் மாறும். ஏனென்று சொன்னால் அவர் அழகானவர். அவர் பாருங்க, நம்மளையும் அவர் அழகு பார்க்கிறவராயிருக்கிறார். நீங்க பாருங்க, நம்ம கிழிஞ்ச சட்டை போடலாம், இல்லை நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும், ஆனா நம்மளை அழகாய் பார்க்கிறவர் நம் தெய்வம். பாருங்க, மனுஷனும் இந்த வெளிய காரியங்களை தான் பார்க்கிறான், ஆனா தேவனோ உன்னுடைய உள்ளத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்னுடைய பணம் அழகா இருக்கு, நான் வைத்திருக்கிற பொருள் நல்லா இருக்கு, நான் வைத்திருக்கிற பைக் நல்லா இருக்கு, எனக்கு இருக்கிற கார் நல்லா இருக்கு, நான் கட்டின வீடு அழகா இருக்கு. ஆனா இது எல்லாம் அழிந்து போக முடியும். ஆனா எது அழியாதது அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. அவர் வார்த்தையில் அவ்வளவு அழகு இருக்கு, அவருடைய பிரசன்னத்தில் அவ்வளவு அழகு இருக்கு. ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரணாளகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். அப்படி நம்ம ஆராதனை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மண்ணுக்காக அழிகிறதுக்கு பொருளுக்காக ஆண்டவரே உம்மை நான் வெட்டிட மாட்டேன்.
ஒருவேளை ஆண்டவரே நான் வைத்திருக்கிற காரியங்கள் எனக்கு அழகா தெரியும் ஆண்டவரே, ஆனால் அதை காட்டிலும் அழகானவர் நீர். என்னை அழகுபடுத்தி பார்க்கிறவர் நீர் ஆண்டவரை. நொறுங்குண்ட இருதயம், உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் என்னை அழகுபடுத்தி பார்க்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய ஆராதனை வேலை அப்படியே நோக்கி கூப்பிடும் ஆண்டவரே. உம்மை போல் அழகை யாருமே இல்லை ஆண்டவரே. என்னுடைய இருதயம் நொறுங்குண்டப்பட்டு, என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனா இதை அழகுபடுத்துகிறவர் நீர் தான் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷன் ஆண்டவரை எங்களை உடைக்க தான் பார்க்கிறார், தேவனோ நீர் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும், மறுசீரமைக்கும் ஆண்டவரை நீர் இருக்கிறார் ஆண்டவரை. உடைந்த இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு உங்களிடத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களை நீர் மாற்றும். ஒரு விசையாய் சொல்லுவோம், இயேசுவை போலாளோ யாரையும் பூவேனில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவேனில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவேனில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புரடாளகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையார் இதே போதும், வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆண்டவரே, இந்த மண்ணுக்காக உம்மை நான் விட்டிட மாட்டேன். நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க நீர் கிருபை செய்தீர் ஆண்டவரை. இந்த நேரத்தை நீர் தந்தீர் ஆண்டவரை. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனின் ஆசீர்வதி பலப்படுத்தும். எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லது தாமே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேலை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தான் அழகானவர். ஆமென். நம்ம சில நேரங்களில் இந்த மண்ணுக்காக சில நேரங்களில் இந்த மாணிக்கத்தை நாம் விட்டுடுறோம். ஆனால் அழிந்து போகிற இந்த மண்ணை நம்ம விட்டுட்டு ஆமென் அழியாத அந்த மாணிக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.